தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 3க்கு போகிற மாணவர்களுக்கு மிக மிக சந்தோஷமான விஷயம். அஃபிஷியலாக என்எம்சி வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றத வந்து வெளியிட்டிருந்தாங்க. சீட்டு இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் எவ்வளோ சீட் வந்து ரவுண்ட் 3க்கு வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ அஃபிஷியலாகவே என்எம்சியோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அப்ப எவ்வளோ சீட் நமக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 900 சீட் 900 சீட் வந்து இந்த வருடத்திற்கு ரவுண்ட் 3க்கே வரப்போகுது. அப்ப கிட்டத்தட்ட இதுல கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ சார்? அடுத்த கேள்வி கண்டிப்பா வரும். கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா? கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம சேர முடியுமா? அப்படின்னா, ஒரே ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல தேர் இஸ் நோ சீட். கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில சீட் வந்து ரவுண்ட் 3க்கு அவைலபிள் இருக்கு. இன்னமும் இன்னமும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல அப்ளை பண்ணி சீட்டு கிடைக்காத மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, ரவுண்ட் 3க்கு நீங்க அப்ளை பண்ணும்பொழுது, உங்களுக்கு 900 சீட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் பிரைவேட் காலேஜ்ன்னு பார்க்கும்போது ஒரு 700 சீட்டு. டீம்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 200 சீட்டு கிட்ட இருக்கு. ஓவராலா வந்து நமக்கு ஒரு 900 சீட் வந்து வரப்போகுது. இப்போ ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 3க்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இதுல வந்து தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 700 சீட்டுல எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ சீட் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த வருடத்திற்கு ரவுண்ட் 3க்கு அப்படின்றத டீட்டெயிலா என்எம்சி வெப்சைட்ல கொடுத்த விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டுங்களா? ஸோ இது கட் ஆஃப் எப்படி அமையும்? என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோட எண்டுல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ஆ எந்தெந்த காலேஜ்ல எவ்வளோ சீட் அப்படின்றத டீட்டெயிலா நாம பார்க்கலாம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை. அருணை மெடிக்கல் காலேஜ்ல 50 சீட் வந்து இந்த வருடம் வந்து வருது. ஸோ அதே போல அன்னை மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு 100 சீட் இருக்கு. பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 50 சீட் இருக்கு. ஸோ இது மட்டுமே கிட்டத்தட்ட 200 சீட் வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ் அதுல ஒரு 100 சீட்டும் இருக்கு. தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 100, சுவாமி விவேகானந்தா நாமக்கல்ல ஒரு 50 சீட். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப பிரைவேட் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100, 200, 300, 400, 450 சீட் இருக்கு. பிரைவேட் காலேஜ பொறுத்தவரைக்கும் 450. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 250 சீட்டு. ஓவராலா 700 சீட்டு. இந்த 250ல வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், அதாவது இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதுல ஒரு 100 சீட் இருக்கு. சாரி. தக்ஷசீலா யுனிவர்சிட்டி இதுவுமே பிரைவேட் யூனிவர்சிட்டி தான். இது வந்து நியர்பை திண்டிவனத்துக்கிட்ட இருக்கிற இன்னொரு காலேஜ். இது ஒரு 50 சீட் இருக்கு. அதே போல ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்லயுமே வந்து ஒரு 100 சீட் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அரௌண்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பிரைவேட் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 சீட் வந்து நமக்கு இந்த வருடம் வரப்போகுது. மேக்ஸிமம் 99% கண்டிப்பா வந்துரும். ரைட்டுங்களா? 1. சரி. டீம்டுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்டுல இருக்குது பாரத் மெடிக்கல் காலேஜ், ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். லலிதாம்பிகையில ஒரு 50, ஜேஆர்ல 50, இது இல்லாம பாரத்ல ஒரு 100 சீட்டு. அப்ப கிட்டத்தட்ட இதுல ஒரு 200 சீட் இருக்குங்க. ஓவராலா கணக்கு பண்ணீங்கன்னா 900 சீட். எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது டீம்டுக்கும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா 900 சீட்டு. இந்த வருடத்திற்கு ரவுண்ட் 3க்கு நமக்கு ரெடியா இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டால இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வரும். கட் ஆஃப் எப்படி அமையும்னு தெரியல அப்படின்னா, சீட் நம்பர் ஆஃப் சீட் இருக்கிறதுனால கட் ஆஃப்ல ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அது இன்கிரீசிங்கா இருக்கலாம், டிக்ரீசிங்கா இருக்கலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அது என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இப்ப மேனேஜ்மென்ட் சீட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து எவ்வளோ வருது? மேனேஜ்மென்ட்க்கு எவ்வளோ வருது? மேனேஜ்மென்ட் சீட்ல போறீங்கன்னா, நீங்க ஒரு 16 லட்சம், 15 லட்சம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு பக்கம் ரைட்டுங்களா? இதெல்லாம் இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தெரிஞ்சாலுமே, ஃபீஸு ஃபீஸ்ன்ற விஷயத்துல சில டீம்டு மெடிக்கல் காலேஜ்ல குறைவாகவும் வசூலிக்கிறாங்க. குறைவாகவும் கட்டணம் வாங்குறாங்க. அதுவும் ரவுண்ட் 3ன்னு சொல்லும்பொழுது, எந்த டீம்டு யூனிவர்சிட்டியுமே அவங்களுக்கு சீட் வேக்கன்ட்டா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியுமே திரும்ப சொல்றேன், அவங்க சீட் வேக்கன்ட்டா இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனா, இப்போதைக்கு டீம்டுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எதனா பாரத் சொல்லியிருக்கேன், லலிதாம்பிகை சொல்லியிருக்கேன், ஜேஆர் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டில உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஃபீஸ் என்ன வாங்குறாங்க,
அல்லது எவ்வளோ வந்து அவங்க அட்மிஷனுக்கு என்ன வழி, வேறு ஏதாவது வழிகள் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்றத எங்கள் டீம் கூட நீங்கள் பேசணுன்னாலும் பேசலாம். அதற்கு வந்து இந்த வீடியோ கீழ ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் குடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, சீட்டு இருக்கிற அந்த டீம்டு யுனிவர்சிட்டீஸ்ல என்ன எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற நம்ம டீம் மூலமா போகும்போது ஏதாவது ரிடக்ஷன் தராங்களா? இல்லையா? அப்படின்ட்டு பேசி உங்களுக்கு அத ஹெல்ப் பண்ணி குடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. சரிங்களா? அது டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க கூகுள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். டிஎன்பி யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிற மாணவர்கள். மத்தபடி வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அந்த கூகுள் ஃபார்ம்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஹெல்ப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி மூலமா நீங்க போறீங்கன்னா, மேபி ஸ்லைட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது வரும். அதுவே நீங்க ஒரு கன்சல்டிங் மாரி சொல்றீங்க. இந்த கவுன்சிலிங்க்கு அப்படின்னீங்கன்னா, அது வந்து ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? இது தேவையானவர்கள் கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணி நீங்க உங்க டீட்டெயில தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ சீட்டு வந்து இன்னுமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தவறாம அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கட்டும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.